ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நான் கையில் வச்சிருக்கிறது நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மரக்கன்று. இதை இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் நட்டு வைக்க போகிறேன். இந்த மரக்கன்றை எப்படி நட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீட்டுக்கு வெளியில் அல்லது சாலை ஓரங்களில் நாம் மரக்கன்றுகள் நட்டு வைக்கும்போது சுற்றி வேலி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நட்டு வச்சுட்டு போயிடுவோம், ஒரு 2 நாளில் ஆடு மாடு சாப்பிட்டு போயிடும், இல்லை வெயிலில் காஞ்சு போயிடும். அப்புறம் எதுக்கு நம்ம மரக்கன்றுகள் நட்டு வைக்கணும் சொல்லுங்கள். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணிடுங்க. நான் பழைய முயல் கூண்டு தான் சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். இந்த கூண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இந்த கூண்டை நான் முயல் வளர்க்குறதுக்கு பயன்படுத்தினேன். இதை செஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு இதை இறக்கி போட்டால் ஒரு 5 ரூபாய்க்கு கூட போகாது. அதனால் மரத்துக்கு வேலியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். இப்போது முதல்ல கன்றுகள் நட்டு வைக்கிறதுக்கு 1 அடி ஆழம் 1 அடி அகலம் இருக்கிற மாதிரி ஒரு குழியை நீங்கள் தோண்டணும். நல்ல வட்ட வடிவில் அந்த குழியை தோண்டுங்க. சுற்றி இருக்கிற நிலம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லூஸாக இல்லைன்னா கடப்பாரை வச்சு நல்லா குத்தி விட்டு லூஸ் ஆக்கிடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நிலம் லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வேர் எல்லா பக்கமும் ஊடுருவி நல்லா சூப்பராக வளரும். ஒரு மரக்கன்று 4 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் வளர்கிற வரைக்கும் அதை நம்ம குழந்த மாதிரி தாங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது நம்மளை குழந்த மாதிரி பார்த்துக்கும். எல்லோரும் மரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மரக்கன்றுகளை தான் நட்டு வைக்கிறாங்க. அந்த மரக்கன்றுகளே உருப்படியாக நட மாட்டேங்கிறாங்க. நல்ல உச்சி வெயிலில் மரக்கன்றை நட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் தாக்கு பிடிச்சிது அப்படின்னா ஆடு மாடு சாப்பிட்றது, அதுக்கு மேலே ஒரு நாள் தாக்கு பிடிச்சிது அப்படின்னா வெயிலுக்கு அது கருகிடுது. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த வேலையை செய்யணும் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஒரு மரக்கன்றை நட்டு வச்சிங்கன்னா ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் வளர்கிற வரைக்கும் அதை குழந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு பலன் தரும். இப்போது இதில் டைரெக்டாக மண்ணை போடுறத விட நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுட் வேஸ்டேஜ், வீட்டில் உணவு கழிவு ஏதாவது இருக்கும், ஸோ அதை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மண்ணை போட்டோம்னா இன்னும் தரமாக வளரும். நந்தியாவட்டை பூக்களில் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனால தான் இந்த மரத்தை என்னோடய வீட்டுக்கு வெளியில் நான் நட்டு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமனை மண்ணை போட்டு நீங்கள் மூடிடக்கூடாதுங்க. காஞ்ச இலத்தலைகள், மண்புழு உரம் கிடைச்சா அதை போடலாம். அது கிடைக்கல அப்படின்னா வீட்டில் உணவு கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடி விடுங்க. அப்போ தான் அந்த மரக்கன்றுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும், நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக வளரும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஏன் மரத்தை வளர்க்கணும், நான் இருக்கிறது வாடகை வீடு தானே, அப்படியே மரத்தை வளர்க்கணும்லாம் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் வளர்க்குற மரங்கள் உங்கள் வீட்டு ஓனர்களுக்காக கிடையாது, உங்களோட அடுத்த தலைமுறைக்காக. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றையாவது நட்டு வச்சு அதை மரமாக வளங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையான தண்ணியையும் சுத்தமான மூச்சு காற்றையும் அது கொடுக்கும். இப்போது இந்த மரக்கன்றை நான் நட்டு வச்சிட்டேன். சுற்றி வேலி அமைக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பச்சை வலை கிடைக்கல அப்படின்னா நார்மலான இந்த முள்வேலிகளை கூட நீங்கள் அமைக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். என்கிட்ட இது இருந்தனால இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். வேலி அமைச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சிடலாம். தினைக்கும் இந்த மரக்கன்றுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். 1 வாரத்துக்கு ஒருக்கா, அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒருக்கா ஏதாச்சும் ஒரு இடுபொருளை, ஒரு இயற்கை உரத்தை அந்த மரக்கன்றுக்கு நாம் கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் அது செழிப்பாக வளரும், நல்ல சீக்கிரமாக பெருசாக வளரும். அது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மரக்கன்றுகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.